விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாமை பத்தி நம்ம பார்க்க போறோம். வேதாகமம் இப்படி ஆபிரகாமை பத்தி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 51வது அதிகாரம் 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். திரும்ப இந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிப்போம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இங்க 3 விஷயம் சொல்றார் ஆண்டவர். நோக்கி பாருங்கள். யாரை நோக்கி பார்க்க சொல்றாரு? ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பார்க்க சொல்றாரு. அடுத்து சொல்றாரு அவன் ஒருவனாய் இருக்கையில். அடுத்த விஷயம் என்ன? அவன் ஒருவனாய் இருக்கையில் என்ன பண்ணார்? நான் அவனை அழைத்து அவனுக்கு அழைப்பை கொடுக்கிறாரு. அடுத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஏன் நான் ஆபிரகாமை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டா, அதுக்கான பதிலை இங்கே வச்சிருக்காரு. அவனை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன், அதே போல உன்னையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், நீ ஒருவனா இருக்கையில் உன்னை அழைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ண போகிறேன். உன் வாழ்க்கையில ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் நடந்ததோ, என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் நிறைவேறினதோ, அதே ஆசீர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், நடக்கும். ஏன்னா நீங்க இயேசுவை எப்போ விசுவாசிச்சீங்களோ, இயேசுவை எப்போ ஏற்றுக்கொண்டீங்களோ, அப்பொழுது ஆபிரகாமுடைய வாக்கு தத்தங்களுக்கு, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் சுதந்திரவாளிகளாய் மாறிவிட்டீர்கள். இப்போ அதே ஆசீர்வாதங்கள், அதே வாக்கு தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததின் மூலமாக இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இயேசுவை விசுவாசிச்சுட்ட, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கைக்கு வந்துருச்சு. ஆனா அந்த ஆசீர்வாதங்கள்ல நீ வாக் பண்ணணும், அந்த ஆசீர்வாதங்கள்ல நீ வாழணும் அப்படின்னா ஆபிரகாமை நீ நோக்கி பாரு அப்படின்றாரு. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஆபிரகாமை நோக்கி பார்க்கணுமா? அப்போ நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவனுக்கு பிள்ளை பிறக்கிறது. சொல்லுங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு ரொம்ப முக்கியமாய் தோன்றின காரியம் அவனுக்கு என்னது? அவனுக்கு பிள்ளை பிறக்கிறது. பணம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பணம் பெருசா தெரியாது, ஏன்னா அது இருக்கு. ஹீலிங், அவங்க சரீரம் ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம்லாம் பெருசா தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கு. அந்த மாதிரி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில செழிப்பு இருந்துச்சு, அதனால அவனுக்கு செழிப்பெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவனுக்கு பிள்ளை இல்லை, அதனால அது அவனுக்கு ரொம்ப பெரிய மேட்டரா தெரிஞ்சுச்சு. அந்த மாதிரிதான் சில பேருக்கு ஆரோக்கியம் இருக்கு, ஆனா அவங்க வாழ்க்கையில என்ன கிடையாது? செழிப்பு கிடையாது. அப்போ செழிப்பு அவங்களுக்கு பெரிய மேட்டரா தெரியுது. சில பேருக்கு செழிப்பு இருக்கு, அவங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாம இருக்கு, அப்ப அவங்களுக்கு ஆரோக்கியம் பெரிய மேட்டரா தெரியுது. ஆரோக்கியமோ செழிப்போ, அதுவோ இதுவோ, எதுவா இருந்தாலும் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கான வழிகளை ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன அப்படி பார்த்து கத்துக்கணும்? திருப்போம் ரோமர் 4வது அதிகாரம் 18, 19, 20, 21, 22 வாசிக்க போறோம். 18ல இருந்து போடுங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அதாவது ஆபிரகாமுக்கு உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்துச்சா, ஆனா அவனுக்கு அதை நம்புறதுக்கு ஏது இல்லாம இருந்துச்சு. அவனால் நம்பவே முடியல. ஏன்னா அவனுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படி, அவனுடைய சூழ்நிலை அப்படி, அவனுடைய வயது அப்படி, அவனுடைய சரீரம் அப்படி, அவனால் அதை நம்ப முடியல. ஆனாலும் என்ன பண்ணானா? நம்பிக்கையோட விசுவாசித்தான். எப்படிங்க அவனால நம்பிக்கையோட விசுவாசிக்க முடிஞ்சிச்சு? அடுத்த வசனம் போடுங்க, 19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. எப்படி அவன் விசுவாசத்தில் பலவீனமா இல்லாம இருந்தான்? எப்படி அவன் விசுவாசத்துல பலன் கொண்டவனா மாறினா? தொடர்ந்து வாசிப்போம். அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். சொல்லுங்க, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க ஆபிரகாமுக்கு. அவனுடைய சரீரம் என்ன பண்ணல? வேலை பார்க்கல.
அவனுக்கு பிள்ளை பிறக்கணும்னா அவனுக்கு சரீரம் வேலை பார்க்கணும். சாராளுடைய கர்ப்பமும் என்ன ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு. 2 பேருக்கும் என்னது, 2மே ஆர்கன்ஸ் இருக்கு, பிள்ளையை பெத்துக்கிறதுக்கு வேண்டிய ஆர்கன்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஆர்கன்ஸ் வேலை செய்யாம இருக்கு. இப்போ அவனுக்கு வந்து கடவுள் சொல்றாரு உனக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவனால எப்படி அதை நம்ப முடியும்? அவனுக்கு நம்பிக்கை இல்லாம தான் இருக்கும். ஆனா அவன் அதை எண்ணாமல் இருந்தான். எப்படி அவன் அதை எண்ணாமல் இருந்தான் சொல்லுங்க? சரீரம் செத்து போனதை எண்ணாமல் அவன் எப்படி இருக்க முடிஞ்சு அவனால? எப்படின்னா இங்க பாருங்க, அந்த வசனத்தை போடுங்க. எண்ணாதிருந்தான். 20, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இப்போ அவனுடைய ப்ராப்ளம் என்ன? அவனுக்கு பிசிக்கலா ஒரு ஹீலிங் தேவை. சொல்லுங்க, பிசிக்கலா ஒரு ஹீலிங் தேவை. இப்போ உங்க இந்த மீட்டிங் அட்டன் பண்றீங்க, உங்களுக்கும் ஒரு பிசிக்கல் ஹீலிங் தேவைப்பட்டிருக்கலாம். பாடியில் ஏதோ ஒரு வலியோட இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு கேன்சரோட இந்த மெசேஜை கேட்டுட்டு இருப்பீங்க, இல்லை ஏதோ ஸ்கின் அலர்ஜி, இல்லை த்ரோட் பெயின், இல்லை ஃபீவரு, எனிதிங், என்ன பிரச்சனையோ, இல்லை பொருளாதார பிரச்சனையோட கூட இந்த நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் நம்முடைய மனது எப்பவுமே என்ன பண்ணா, பிரச்சனையை எண்ணிக்கொண்டே இருக்கும். சொல்லுங்க, நம்முடைய மனது பிரச்சனையை எண்ணிக்கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய மனதோடைய இயல்பே அதுதான். நம்முடைய மனதோடைய இயல்பே அப்படிதான். அந்த இயல்பு எப்படி உருவாச்சுன்னா, நம்ம வளர்க்கப்பட்ட விதம், நம்முடைய அப்பா அம்மா நம்மளை வளர்த்த விதம், நம்ம கேட்ட காரியங்கள், நாம் பார்த்த சூழ்நிலைகள் என்ன பண்ணிச்சுன்னா, நெகட்டிவானதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வச்சே நம்மளை என்ன பண்ணிடுச்சு, இந்த சூழ்நிலைகள், நம்முடைய அப்பா அம்மா, சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மளை அந்த மாதிரி ஒரு நபராக என்ன பண்ணிட்டாங்க, அந்த சூழ்நிலையில வளர்த்ததுனால நம்முடைய ஹார்ட் வந்து நார்மலாகவே நமக்கு எது இல்லையோ, நமக்கு எது தேவையோ அதே அதிகமாக எண்ணிக்கிட்டே இருக்கும். அதே அதிகமாக என்ன பண்ணி சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். உனக்கு வலிக்குதா, வலியவே சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு பொருள் இல்லையா, அந்த எது இல்லையோ அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு இருக்கிற நன்மைகள் எல்லாம் வந்து உங்க இருதயம் சிந்திக்காது. உங்களுக்கு எதெல்லாம் இல்லையோ, உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ, ஐயோ அது இல்லையே, ஓ இங்கே வலிக்குதே, இங்கே வலிக்குதே, ஐயோ எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு சொந்த வீடு இல்லையே, கார் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, அதே நம்முடைய மனது சிந்தித்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நபர்களாய் நம்மளை இந்த சமுதாயம் என்ன பண்ணிச்சு, வளர்த்துருச்சு. ஏன்னா ஒரு விழுந்து போன உலகத்துலதான் நம்ம இருக்கோம். ஆனா இத ஆபிரகாம அதை எண்ணாமல் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இப்போ அந்த மாதிரி ஆபிரகாம மாத்தணும்னா தேவன் சில காரியங்களை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. சொல்லுங்க, ஆபிரகாம் நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவனை அதை திங்க் பண்ண விடாம தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இப்ப ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாகணும். விசுவாசத்தில் வல்லவனாகணும்னா அதை அவன் பார்க்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அவனுக்கு இருக்கிற பிரச்சனையை அவன் எண்ணக்கூடாது. இப்ப அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன கூடாதுன்னா, இப்ப ஆண்டவர் வர்றாரு, வந்துட்டு, தம்பி உனக்கு பிள்ளை இல்லை தானே? ஆமா ஆண்டவரே, பிள்ளை இல்லை. சரி, இனிமே உனக்கு பிள்ளை இல்லைன்றத நீ நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஆபிரகாம் என்ன பண்ணுவான்? அதே நினைச்சிட்டு இருப்பான். உதாரணத்துக்கு இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் வெள்ளை கலர் குதிரையை நீங்க நினைக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? அது மனதுல உங்க இருதயத்துல ஆழமா பதிஞ்சிரும். இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் வெள்ளை கலர் குதிரையை நினைக்க கூடாது அப்படின்ற விஷயம் உங்க இருதயத்துல ஆழமா பதிஞ்சிரும். எதை நினைக்க கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேனோ அதே நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. உண்மைதானே? வெள்ளை குதிரையே நினைக்க கூடாது அப்படின்ற கமாண்ட் உங்க இருதயத்துக்கு வந்தோடனே எதை நினைக்க கூடாது? வெள்ளை கலர் குதிரையை நினைக்க கூடாது. அப்போ திரும்ப திரும்ப அந்த வெள்ளை கலர் குதிரையை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. எதை நினைக்க கூடாதோ அதை அவனுக்கு சொல்லாம அவன் எதை நினைக்கணுமோ அதை அவனுக்கு பேசிக்கிட்டே இருந்தாரு, அவனுக்கு புள்ள பிறக்கிற வரைக்கும். சொல்லுங்க, எதை நினைக்க கூடாதோ அதை ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லல, அவன் எதை நினைக்கணுமோ அதை ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு. வாசிப்போம். ஆதியாகமம் 13:15. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். இப்போ ஆபிரகாம்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து சொல்றாரு, பூமியின் தூளை, பூமியில இருக்கிற மணல் தூள்கள்லாம் இருக்குல்ல, அதை உன்னால என்ன கூடும்னா கூடாது. அந்த மாதிரி உன்னுடைய சந்ததி என்ன இருக்கும் அப்படின்றாரு. இப்ப அப்படியே ஆதியாகமம் 15:1 வாசிப்போம். இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி,
இந்த வார்த்தை அவனுக்கு தரிசனத்துல உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். 2வது வசனம், அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஆபிரகாமுடைய சிந்தனையெல்லாம் என்ன இருக்கு? எனக்கு பிள்ளை இல்லையே, ஒரு பாடியில் ஏதாவது டிசீஸ் இருக்கு, பெயின் இருக்கு அப்படின்னு அவங்களுடைய சிந்தனையெல்லாம் என்ன இருக்கும்? எனக்கு வலி இருக்கே, எனக்கு உடம்பு சரியில்லையே. வருமானம் கம்மியாக இருக்கிறவங்களுடைய சிந்தனையெல்லாம் எப்படி இருக்கும்? எனக்கு வருமானம் கம்மியாக இருக்கிறதே அப்படின்ட்டு இருக்கும். என்ன இல்லையோ அதுதான் நம்முடைய மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போது அவன் மைண்ட் எப்படி இருக்கு? எனக்கு அது இல்லையே அப்படின்றான். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். இந்த எலியேசர் தான் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறான், எல்லாமே அவன் தான் மேனேஜ் பண்ணி பார்த்துக்கிறான். அவனை மகன் மாதிரி என்னுடைய சொத்துக்களுக்கு அதிபதியா அவனை மாத்திரவா, அவன் இருக்கட்டுமா, அந்த மாதிரி பேசுறான் அவன். 3, பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். இந்த எலியேசர் இருக்கான்ல, இவன் எனக்கு பையனா இருந்து எல்லாவற்றையும் சுதந்திரிச்சு கொள்வான், எனக்கு அடுத்து அவன் எனக்கு பையன் போல இருப்பான், எனக்கு அடுத்து யாரு? இந்த எலியேசர் தான், வேற யாரு இருக்கா அப்படின்ற மாதிரி பேசுறான். 4வது வசனம், இப்போ ஆண்டவர் என்ன பண்ணணும்? இவனுடைய சிந்தனையை மாத்தணும். என்ன பண்ணணும்? அவன் எதை எண்ணிக்கிட்டு இருக்கானோ, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பதிலாக எனக்கு அடுத்து என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய எல்லாவற்றையும் இந்த எலியேசர் தான் வாரிசா இருந்து பெற்றுக்கொள்ள போகிறான் அப்படின்னு இதையே அவன் சிந்திச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த சிந்தனையை ஆபிராமுக்கு இங்க ஆபிராமா தான் இருக்காரு, இதுக்கு அடுத்து தான் பேரை மாத்துவாரு. ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுவாரு? மாத்துறதுக்கு என்ன பண்றாருன்னா, இப்ப அவனுடைய சிந்தனை என்ன பண்ணணும்? மாறுறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அப்பொழுது 4வது வசனம் போடுங்க, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார். சொல்லுங்க, நீ வானத்தை அண்ணார்ந்து பார். அவன் எதை நினைக்க கூடாதோ அதை நினைக்க கூடாதுன்னா அவன் எதை நினைக்கணுமோ அதை அவனுக்கு காமிக்கிறாரு. இப்போ எலியேசரை பத்தி, எலியேசர் என் சொத்துக்கு சுதந்திரவாளியா போயிடுவான், எனக்கு பிள்ளை இல்லைன்றதான் ஆபிரகாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இதை நினைக்காதன்னு சொன்னா ஆபிரகாம் அதை நினைக்காம இருக்க முடியாது. ஏன்னா மனிதனுடைய இருதயம், மூளை அப்படிதான் செயல்படுது. அதனால இதை நினைக்காதன்னு ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லாம, இதை பாரு அப்படின்றார். சொல்லுங்க, எதை நாம நினைக்கணுமோ அதை நம்ம பார்க்கணும். சொல்லுங்க, எதை நாம் எப்பொழுதும் நினைக்க வேண்டுமோ அதை நம்ம பார்க்கணும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். சொல்லுங்க, நீ பாரு, நட்சத்திரங்களை பாரு, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல் இருக்கும், அதை எண்ணக்கூடுமானால் எண்ணு, அந்த மாதிரி இருக்கும்ன்றாரு. இப்போ ஆபிரகாம் அன்றிலிருந்து வானத்தை எப்போல்லாம் பார்க்கிறானோ, பூமியின் தோலை எப்போல்லாம் பார்க்கிறானோ, வானத்தின் நட்சத்திரங்களை எப்போல்லாம் பார்க்கிறானோ, காலையில் அவன் வெளியே டென்ட்டை விட்டு வெளியே வரும்போது பூமியின் தூள் தெரியும், மண்ணு தெரியும், காலை வெளியே வைக்கணும் போது மண்ணு தெரியும் போது என் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நைட் ஆனோடனே வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பார்ப்பான், என்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். இப்போ ஆபிரகாமுடைய சிந்தனையை மாற்றுவதற்கான டெக்னிக்கை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. என்ன டெக்னிக்கு? எது உனக்கு தேவையோ அதை நீ பாரு. எனக்கு இல்லைன்னு பார்க்காத. எனக்கு வலி இருக்கு, என் சரீரம் செத்து போயிடுச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு, என்னுடைய சரீரம் செத்து போயிடுச்சு, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அதையே பார்த்துட்டு இருக்காத. உன்னுடைய ரிசல்ட் எப்படி இருக்க போகுது? என் சந்ததி இப்படி இருக்க போகுது, அதை பாரு. என் சந்ததி இப்படி இருக்க போகுது, அதை பாரு. பூமியின் தூளை பார்க்கும்போது என் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். வானத்து நட்சத்திரங்களை பார்க்கும்போது என்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். இப்போ ஆபிரகாமுடைய சிந்தனை என்ன பண்ணப்படுகிறது? மாற்றப்படுகிறது. அவனுடைய மூளைக்குள்ள இருக்கிற அவனை குறித்த படம், அந்த இமேஜ், அந்த இமேஜினேஷன் எல்லாம் மாற்றப்படுகிறது. இத்தனை நாள் ஆபிரகாமுடைய இமேஜினேஷன் எப்படி இருந்துச்சு? எனக்கு பிள்ளை இல்லைன்னு இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தையை சொன்னாரு, வானத்தின் நட்சத்திரங்களை பார், அப்படி உன் சந்ததி இருக்குன்னு சொன்னோடனே அவனுடைய மூளைக்குள்ள இருக்கிற சிந்தனை, அந்த இமேஜ், அந்த இமேஜினேஷன் எல்லாமே என்ன மாற்றப்பட்டுச்சு. இப்ப ஆபிரகாம் அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப அதை தான் ரோமர்ல போட்டிருக்கு. அவன் என்ன பண்ணலையா? திரும்ப ரோமர் 4வது அதிகாரத்துக்கு வாங்க.
அவன் ஏறக்குறைய 4:19 அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எப்படி அவன் எண்ணாதிருந்தான்? ஏன்னா அவன் இதை எண்ணாம இருக்கணும்னு முடிவு பண்ணல. எதை எண்ணணுமோ, எதை நினைக்க கூடாது அப்படின்னு அவன் ஒரு தீர்மானம் எடுக்கல. இதை நான் நினைக்க கூடாது, இதை நான் நினைக்க கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுக்காம, எதை நான் நினைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரோ அதை நான் நினைக்க போறேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து அதே அவன் நினைத்து கொண்டிருந்தான். அதே நினைத்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை பண்ணா, ஆண்டவரே இந்த நட்சத்திரங்களை போல என் சந்ததி பெருகி இருக்கும். ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே இந்த மணல தலையை போல என்னுடைய சந்ததி பெருகி இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை நான் துதிக்கிறேன், உண்மை நான் மகிமைப்படுத்துறேன். என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும், என்னுடைய சந்ததி இப்படி இருக்கும், என்னுடைய சந்ததி இப்படி இருக்கும். நன்றி ஆண்டவரே, உங்களுடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு எதை அவன் நினைக்கணுமோ அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருந்தான். பாருங்க 21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். சொல்லுங்க, நம்பி விசுவாசத்தில் வல்லவனான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன உண்டாகுது? நம்பிக்கை உண்டாகுது. அந்த நம்பிக்கை அப்படியே விசுவாசமா மாறுது. விசுவாசம் அப்படியே என்னது? விசுவாசத்தின் வல்லவனா மாறுறான். விசுவாசத்துல ஒரு பெரிய ஆளா, ஒரு ஜெயண்டா மாறுறான். விசுவாசத்துல எறும்பா இருக்காம அந்த என்ன பண்றான்? விசுவாசத்துல ஜெயண்டா மாறிட்டான். இன்னைக்கு நம்ம விசுவாசத்துல எறும்பு மாதிரி இருக்கலாம், ஆனா நம்ம விசுவாசத்துல ஜெயண்ட் மாதிரி மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்காம ஆண்டவர் நமக்கு எதை சொன்னாரோ அதை நம்ம பார்க்கணும். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் பார்க்கணும். அதை நான் பார்த்து, ஆண்டவரே நீங்க என்ன இப்படி மாத்த போறீங்க, நான் இப்படி இருக்க போறேன் அப்படின்னு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருந்தேன்னா என்னுடைய விசுவாசம் பெருகி 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 நான் விசுவாசத்தின் வல்லவனாவேன். விசுவாசத்தின் வல்லவனானா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா இந்த 22வது வசனம் போட்டிருக்கு, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அவன் விசுவாசத்தின் வல்லவனானோடனே அவனுக்கு என்ன பிறந்துருச்சு? ஈசாக்கு பிறந்துட்டாரு. ஈசாக்கு பிறந்தோடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனா இது ஆபிரகாமுக்காக தான் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ரோமர்ல பவுல் சொல்றாரு, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது என்ன பண்ணப்பட்டிருக்கு? அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டிருக்குப்பா. அதே மாதிரி நீ விசுவாசிச்சனா, இயேசு விசுவாசிச்சனா நீ நீதிமான் ஆயிட்ட. 23, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, அது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, ஆபிரகாமுடைய கதை ஆபிரகாமுக்காக எழுதப்பட்டதில்ல, நமக்காக எழுதப்பட்டது. பைபிள் யூதர்களுக்காக எழுதப்பட்டதல்ல, ஏதோ ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டருக்காக எழுதப்பட்டதல்ல, ஒரு ப்ராஃபட்டுக்காக மட்டும் எழுதப்பட்டதில்லை, நமக்காக எழுதப்பட்டது. ஆபிரகாமுடைய ஸ்டோரி ஏன் பைபிள்ல இருக்கு? நாம அதை பார்த்து கத்துக்கணும், நாம அதை ஃபாலோ பண்ணணும், நாமளும் விசுவாசத்தில் வல்லவனானும்ட்டு நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க இயேசுவை நம்புற நீங்க நீதிமான் ஆயிட்டீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நீங்க பெற்றுக்கொள்ளாம இருக்கீங்கன்னா ஆண்டவர் உன்கிட்ட சொல்றாரு, உன்கிட்ட இல்லாத காரியங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காத, உனக்கு எது நான் உண்டாகும் நான் சொல்லியிருக்கணும். என்னுடைய வாக்குத்தத்தம் வாழ்க்கை குறித்து எதை சொல்லி இருக்கிறதோ அதை அதை நினைச்சு 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 எனக்கு நன்றி செலுத்து. அதை நினைச்சு 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 இமேஜின் பண்ணி நன்றி செலுத்து. அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தனா நீ விசுவாசத்தின் வல்லவனாவ, நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நீ பெற்றுக்கொள்வ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ ரோமர் 4 வந்துருங்களேன். இப்போ இந்த ரோமர் 4 வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இன்னொரு கண்ணோட்டத்துல பார்க்க போறோம். ரோமர் 4 மெசேஜ் வெர்ஷன்ல போடுங்க, அதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். 20:21 மெசேஜ் வெர்ஷன். ஆப்ரஹாம் didn't focus on his own importance and say. சொல்லுங்க, ஆப்ரஹாம் didn't focus on his own importance and say it's hopeless, this 100-year-old body could never father a child, nor did he survey Sarah's decades of infertility and give up. என்ன போட்டிருக்குன்னா, ஆப்ரஹாம் தான் சரீரம் செத்து போனதை ஃபோக்கஸ் பண்ணல, தான் சரீரம் செத்து போயிருச்சு, நான் 100 வயதான ஆயிட்டேன் அப்படின்ட்டு அவன் என்னால குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்னு அவன் பேசல. சொல்லுங்க, எடுத்துருங்க. ஆப்ரஹாம் என்ன பண்ணல? என் சரீரம் செத்து போயிருச்சு, என்னால குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்னு அவன் பேசலையாம். சொல்லுங்க, ஆப்ரஹாம் didn't focus, didn't say. என்ன அவன் ஃபோக்கஸ் பண்ணல, என்ன அவன் சொல்லல? என் சரீரம் செத்து போயிருச்சு, என்னால குழந்தை பெத்துக்க முடியாது,
100 வயதா இருக்கிற என்னால குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்ற வார்த்தையை அவன் வாயை திறந்து சொல்லல. அதை அவன் ஃபோக்கஸ் பண்ணல. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை அவன் என்ன பண்ணல, நோண்டி நோண்டி அவன் ஆராய்ச்சி பண்ணல. அதை பண்ணாம என் சரீரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மணலத்தனையா என் சந்ததி பெருகும், ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அது நிறைவேறும் அப்படின்றத அவன் ஃபோக்கஸ் பண்ணா, அப்படின்றத அவன் பேசுனா, அதை அவன் ஃபோக்கஸ் பண்ணி அதை அவன் பேசுனா, தேவனை துதித்தான், தேவனுக்கு நன்றி செலுத்தினா, விசுவாசத்தின் வல்லவனானான். நீங்க எதை பேசுறீங்களோ அது உங்களுடைய இருதயத்தில் படங்களாக உருவாகிறது. அதுதான் உங்களுடைய நம்பிக்கையாய் மாறுகிறது. உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய விசுவாசமாய் மாறுகிறது. நீங்க தவறாய் நம்பினீங்கன்னா அது அவிசுவாசம், நீங்கள் சரியாய் நம்பினீங்கன்னா அது விசுவாசம். இப்போ நீங்க தவறாய் பேசுனீங்கன்னா அவிசுவாசம் உண்டாகும், நீங்க சரியாய் பேசுனீங்கன்னா விசுவாசம் உண்டாகும். இப்போ உங்க சரீரத்துல சுகம் வேண்டும், உங்களுடைய செழிப்பு வேணும்னா நீங்க விசுவாசிக்க வேணும். விசுவாசிக்கணும்னா நான் என்ன பிரதர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருக்கிறபடியால் நாங்கள் விசுவாசித்தோம் ஆகையால் பேசினோம் அப்படின்றாரு. 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். சொல்லுங்க, விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசம்னாலே பேசுறது. சொல்லுங்க, விசுவாசம்னாலே பேசுவது. ஏன்னா வார்த்தைகள் படங்களை உருவாக்கக்கூடியதா இருக்கிறது, படங்கள் உங்க வாழ்க்கையில நிஜங்களாய் மாறக்கூடியதா இருக்கிறது. சொல்லுங்க, வார்த்தைகள் படங்கள் உருவாக்குது. என்ன படம் உங்க இருதயத்துக்குள்ள உங்க சிந்தனைகளுக்குள்ள உருவாகிறதோ அது உங்க வாழ்க்கையில நிஜங்களாய் மாறுகிறது. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய வார்த்தையிலே நிலைத்திருன்றாரு. யோவான் 8:31 போடுங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். இஃப் யூ ஹோல்ட் டு மை டீச்சிங்ஸ், அதாவது என் வார்த்தைகளை நீங்கள் பிடித்து கொண்டிருந்தால், சொல்லுங்க, என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் பிடித்து கொண்டிருந்தால், என்னுடைய வார்த்தையை நீங்க நிலைத்திருந்தால், என்னுடைய வார்த்தையில நீங்க அபைடா இருந்தால் என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் என்னுடைய சீஷர்களாய் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், என்னுடைய வார்த்தையில நீங்க என்னுடைய வார்த்தையை பிடித்திருங்க, என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் என் சீஷராய் இருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும். சொல்லுங்க, சத்தியம் என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். அந்த சத்தியம் என்ன விடுதலையாக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணுங்க, என்ன பண்ணணும்னா அவருடைய வார்த்தையை பிடித்துக்கணும். ஹோல்ட் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வருது, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அபைடுன்னு வருது. என் வார்த்தையில இரு அப்படின்னு வருது. சொல்லுங்க, வார்த்தையை பிடித்துக்கொள், என்னுடைய வார்த்தையில இரு, என்னுடைய வார்த்தையை தொடரு, கண்டினியூ இன் மை டீச்சிங். ஜெரி சாவில் அவருடைய ஒரு ரீல்ஸ்ல நான் பார்த்தேன். அந்த ரீல்ஸ்ல ஜெரி சாவில் சொல்றாரு, நான் ஃபர்ஸ்ட் வாச வசனம் வந்து இதுதான், கண்டினியூ இன் மை வேர்ட் அப்படின்ற வார்த்தையை தான் நான் வந்து யோவான் 8:30-31 வந்து 30-31 நான் வாசித்தேன். அதுலேருந்து நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், நான் என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையில கண்டினியூ பண்ண போறேன். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையில நான் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்றாரு. என்னுடைய மினிஸ்ட்ரி சக்சஸ்க்கு, என்னுடைய ப்ராஸ்பரிட்டி, என்னுடைய ஹெல்த் எல்லாத்துக்கும் என்ன சீக்ரெட்னா, நான் வார்த்தையில கண்டினியூ பண்ண போறேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தேன். நான் வார்த்தையில கண்டினியூ பண்ணேன், நான் வார்த்தையை ஹோல்டு பண்ணேன், நான் வார்த்தையை அபைடு பண்ணேன். நீங்களும் ஒரு தீர்மானம் எடுங்க, நான் வார்த்தையை கண்டினியூ பண்ண போறேன், நான் வார்த்தையை ஹோல்டு பண்ண போறேன். அப்படி நீங்க வார்த்தையை கண்டினியூ பண்ணும்போது, அந்த வார்த்தையை நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறதா வார்த்தையை கண்டினியூ பண்றது, அந்த வார்த்தையை நீங்க தியானிச்சுக்கிட்டே இருக்கிறதா வார்த்தையை கண்டினியூ பண்றது. வார்த்தையை அபைட் பண்றதுன்னா என்ன, வார்த்தையை நிலைத்திருங்கள் அப்படின்னா, என்னுடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருக்கிறதுனா என்ன, அதையே பேசி அதையே சிந்தித்து கொண்டிருந்தால் அப்பொழுது நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தமிழ் ERV அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு, அதாவது தமிழ்ல ஈஸி டு ரீட் வெர்ஷன் ஒன்று இருக்கு. அதுல இந்த சத்தியம்ன்ற வார்த்தைக்கு உண்மை அப்படின்ற போட்டிருப்பாங்க. நீங்கள் என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் உண்மையை நீங்கள் அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை தான் சத்தியமா இருக்குது. சத்தியம்னா என்ன, உண்மை. இப்போ உங்க பாடியில ஒரு வலி இருக்கு, இல்லை உங்க பொருளாதாரம் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கு, உங்க வாழ்க்கை பிரச்சனையா இருக்குன்னா, கடவுளை பொறுத்த வரைக்கும் அது சத்தியம் கிடையாது, அது உண்மை கிடையாது, அது ஒரு பொய்யான வாழ்க்கை. அது பிசாசு உங்களை நம்ப வச்ச பொய், அதுல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பிசாசுடைய வஞ்சகத்தினாலே ஏதோ ஒரு காரியத்திற்குள்ள போய் நீங்க மாட்டி கொண்டுட்டீங்க.
வியாதியில மாட்டிக்கிட்டீங்க, இல்ல பொருளாதார பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்க. அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையில நிலைத்திரு, என்னுடைய வார்த்தையை பேசு, என்னுடைய வார்த்தையை நினைச்சிட்டு, அப்பொழுது சத்தியத்தை நீ பார்ப்ப, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். சொல்லுங்க, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். அறிவீர்கள் என்ன? சத்தியத்தை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்ப, நீ அதை புரிஞ்சுக்குவ. சத்தியத்தை நீ புரிய 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 புரிய, சத்தியத்தை நீ அறிய 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 அறிய, அந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். ஏங்க ஒரு மெசேஜ் கேட்டோடனே நான் வந்து விடுதலை ஆக மாட்டேன்னா, நான் அதை வந்து டெய்லி வந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, டெய்லி அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா, நான் சொல்றேன், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் எந்த அளவுக்கு தேவனுடைய சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் விடுதலையை அனுபவிப்பேன். சிலர் பயங்கர செழிப்பா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஹெல்த் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து பைபிள்ல இருக்கிற பயங்கரமான ப்ராஸ்பரிட்டிக்கான சத்தியத்தை அவங்க பயங்கரமா அறிந்திருப்பாங்க. எனக்கு நிறைய பாஸ்டர்ஸ் தெரியும், பயங்கர ப்ராஸ்பரா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து ஹீலிங்ல ஒரு பெரிய லைட் இருக்காது, ப்ராஸ்பரிட்டியில மட்டும் லைட் இருக்கும். ஏன்னா அவங்க ப்ராஸ்பரிட்டி சத்தியத்தை நல்லா அறிந்திருக்கிறாங்க. சிலர் நல்லா ஹீலிங்ல இருப்பாங்க, ஆனா ப்ராஸ்பரிட்டி இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஹீலிங்கான சத்தியத்தை நல்லா அறிந்திருப்பாங்க, அதுல நல்லா நிலைத்திருப்பாங்க. அதனால அவங்க ஹீலிங்ல நல்லா இருப்பாங்க, ப்ராஸ்பரிட்டியில கம்மி இருப்பாங்க. சொல்லுங்க, தேவனுடைய சத்தியத்தின் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளில் வரும்போது எல்லா பகுதிகள்லையும் நம்ம விடுதலையா இருப்போம். நம்ம விடுதலையா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம விடுதலையா இருக்கணும்னா வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கணும். வார்த்தையில் நிலைத்திருக்க நிலைத்திருக்க நிலைத்திருக்கிற சத்தியத்தின் வெளிச்சம், சத்தியத்தின் வெளிப்பாடுகள் நம்மை என்ன பண்ணும்? நிரப்பும். அப்போ நம்ம சத்தியத்தை எப்படி பார்க்கணுமோ, எப்படி அணுகணுமோ, சரியான சத்தியத்தை நம்ம அறிவோம், அதை நம்ம பார்ப்போம். அந்த சத்தியம் நம்மை விடுதலையாகும். நீங்க இந்த மெசேஜை கேட்குறீங்கன்னா இன்னைக்கு சில காரியங்கள்ல இருந்து நீங்க விடுதலை ஆகிட்டு இருக்கீங்க. பிலோமோன் எடுங்க. நேற்று நைட்டு பிலோமோன் வாசிட்டு இருந்தேன். தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி வாசிட்டு இருந்தேன் என்றால் என்ன? தூக்கம் வரவில்லை என்று வாசித்துக் கொண்டிருந்தேன். 6ஆம் வசனம், உங்களிலுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். இதை வந்து தமிழ் ERV-ல எப்படி இருக்குன்னு நான் வாசிக்கிறேன். இயேசுவில் நாம் கொண்டுள்ள எல்லா நல்லவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் விசுவாசம் உதவட்டும் என நான் பிரார்த்திக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவில் நாம் கொண்டுள்ள எல்லா நல்லவற்றையும். சொல்லுங்க, இயேசுவில் நான் கொண்டுள்ள எல்லா நல்லவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள, நாம் புரிந்து கொள்ள, நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் விசுவாசம் உதவட்டும் என நான் பிரார்த்திக்கிறேன். இங்க பவுல் ஒரு பிரேயர் பண்றாரு. என்ன பிரேயர் பண்றாருன்னா, இயேசுவில் நாம் கொண்டுள்ள எல்லா நன்மைகளையும் நாம புரிஞ்சுக்கணுமா. புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அந்த நன்மைகளை நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அதுக்காக நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் விசுவாசம் உதவட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்குறேன்ல, அப்போ நான் விசுவாசத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அப்போ நான் எனக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசின விசுவாசத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது, இயேசுவில் நீங்கள் பெற்றுக்கொள்ள நன்மைகளின் ஒரு ஏரியா இருக்குல்ல, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஏரியா, அந்த சத்தியம் இருக்குல்ல, அதை நீங்க வந்து என்ன பண்றீங்க? புரிந்து கொள்றீங்க. என்னுடைய சகோதரர் ஒரு செய்தி கொடுக்குறார். அந்த செய்தியை நான் கேட்கும்போது அவருக்கு ஒரு ஏரியால வந்து சத்தியங்கள் லைட் அடிச்சிருக்கும்ல, அப்போ அந்த செய்தியை கேட்கும்போது அந்த ஏரியால எனக்கு விசுவாசம் வந்து நான் என்ன பண்றேன்? சில நன்மைகளை நாம் என்ன பண்றேன்? புரிந்து கொள்றேன். இப்படி நான் புரிந்து கொள்ள சத்தியத்தின் வெளிச்சம் எனக்கு வர 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 அந்த ஏரியால எனக்கு விடுதலை நடக்கிறது. இந்த பிசாசு என்ன பண்ணுவானா, உங்களை வந்து விசுவாசத்துல வளரக்கூடாது என்பதற்காக உங்களை பைபிள் வாசிக்க விட மாட்டான், சத்தியத்தை வந்து பேச விட மாட்டான், சத்தியத்தை தியானிக்க விட மாட்டான். அதுக்கு தொடர்ந்து தடைகளை உங்களுக்கு கொண்டு வந்துகிட்டே இருப்பான். எதை உங்களை அதிகமா செய்ய வைக்க பிளான் பண்ணுவானா, உங்களுக்கு வலி இருக்கா அந்த வலியை சிந்தி, உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனையை சிந்தி, உனக்கு பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனையை பேசு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் என்ன பண்ணானோ அதை நீ பண்ணு. ஆபிரகாம் என்ன பண்ணா? அவனுக்கு இருக்கிற வலிய, அவனுக்கு இருந்த பிரச்சனையை அவன் பார்க்காம அவன் எதையே பார்த்து கொண்டிருந்தான்? தேவன் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதித்து கொண்டிருந்தான். அவன் விசுவாசத்தின் வல்லவனானான். அவனுக்கு என்ன பிரச்சனையோ அதை அவன் பார்க்கல, அவனுக்கு என்ன பிரச்சனையோ அதை பேசல. என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை நம்ம பார்க்கும்போது, அதை நம்ம பேசும்போது, அதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? கவலை. நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை நம்ம பார்க்குறோம், அதை பேசுறோம்னா அதுக்கு பேர் தான் என்னது? கவலை. இந்த கவலை நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. நம்மளால சந்தோஷமா இருக்க முடியலன்னா நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியாது. சொல்லுங்க,
கவலையில இருந்தா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியலன்னா நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியாது. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம், நீதிமொழிகள்ல இருந்து போவோம். நீதிமொழிகள் 17:22 போடுங்க. நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். சொல்லுங்க. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். இதை NLT-ல போடுங்க. எ ஜாய்ஃபுல் ஹார்ட் இஸ் குட் மெடிசன் இருக்கும். எ சியர்ஃபுல் ஹார்ட் இன்னொரு வெர்ஷன்ல போட்டிருக்கும். த ஜாய்ஃபுல் ஹார்ட் அப்படின்னு போட்டிருக்கும். சரிங்களா? எந்தெந்த வெர்ஷன் ஃபர்ஸ்ட் நான் மனப்பாடம் பண்ணும் போல, எந்த வெர்ஷன்ல எப்படி வேர்டு வருதுன்னு. ஜாய்ஃபுல் ஹார்ட் இஸ் அ குட் மெடிசன். சந்தோஷமான இருதயம் நல்ல மருந்து. சொல்லுங்க. சந்தோஷமான இருதயம் நல்ல மருந்து. ஆனா சோகமா இருந்தா அது என்னுடைய எலும்புகளை என்ன பண்ணும்? தளர்வடைய செய்யுமா? என்ன பண்ணும்? வீக் பண்ணுமா? தேவனுடைய வார்த்தை இது. அப்போ நான் சந்தோஷமா இருக்கும்போது என்னால் என்ன பண்ண முடியும்? ஆரோக்கியமா இருக்க முடியும். பிசாசு என்ன பண்ணுவானா, உங்ககிட்ட என்ன இல்லை, என்ன இருக்கணும் அப்படின்ட்டு, என்ன இல்லையோ, எது இருக்கலாம் வேண்டி இருக்கோ, என்னென்ன பிரச்சனையோ அதையும் உங்களை சிந்திக்க வைப்பான். அப்படி சிந்திக்க வைக்கும்போது நீங்கள் சோகத்துக்குள்ளே போவீங்க. அதே நீங்கள் பேசுவீங்க, அதுக்குள்ளே போவீங்க. அப்படி போகும்போது என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய சரீரம் சீக்கிரமாக ஏஜ் ஆக ஆரம்பிக்கிறது. என்ன நடக்குதுன்னா, உங்கள் சரீரம் சீக்கிரமாக ஏஜ் ஆரம்பிக்குது. இதை சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப சோகமாக இருந்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா, ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா, ரொம்ப வருத்தத்தில் இருந்தீங்கன்னா, உங்களுடைய சரீரம் சீக்கிரமாக ஏஜ் ஆகுதான். சீக்கிரமாக ஏஜ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுடைய வாழ்நாட்களில் நீங்கள் ஒரு 100 வருஷம் வாழணும்னு இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு 80 வயசு வரைக்கும் தான் வாழ்வீங்க. 80 வயசு வரைக்கும் தான் வாழ்றதுக்கு உங்களுக்கு சத்து இருந்துச்சுன்னா, நீங்கள் கவலைப்பட்டு 60 வயசு வரைக்கும் தான் வாழ்வீங்க. இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் மேட்டர். இதை இயேசுவும் பேசியிருக்காரு. மத்தேயு 6வது அதிகாரம் 6:25. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? NIV-ல போடுங்க, ரொம்ப அழகா இருக்கும். Can anyone of you by worrying add a single hour to your life? நீங்க கவலைப்படுறதுனால உங்க வாழ்க்கையில 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உங்களால வாழ்ந்துட முடியுமா? இப்போ உங்களுக்கு 100 வயசு உங்க ஆயுட்காலம்னு வச்சுக்கோங்க. 100 வயது பிளஸ் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிருமா நீங்க கவலைப்படுறதுனால அப்படின்னு இயேசு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ கவலைப்பட்டனா உன்னுடைய 100 வயது ஆயுள் காலம் இருக்குல்ல, அதுல இருந்து ஒவ்வொரு மணி நேரமா கழிஞ்சுக்கிட்டே வருதான். நீ 1 மணி நேரம் கவலைப்பட்டனா உன்னுடைய ஆயுள் காலத்துல இருந்து 1 மணி நேரம் கழிதான். இதுதான் சயின்டிபிக்கலாவும் சொல்றாங்க. நீங்க கவலைப்பட உங்களுடைய ஏஜிங் ஃபாஸ்ட் ஆகுது, நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்பேனை குறைச்சிக்கிறீங்கன்றாங்க. இப்ப நான் கவலைப்படாம இருக்கணும்னா என்னங்க செய்யணும்? இதுலயே இயேசு சொல்றாரு. 25 போடுங்க. KJV-ல போடுங்க 25. Therefore I say unto you, take no thought for your life. அதாவது வார்த்தை பாருங்க, take no thought for your life. அதாவது take no thoughtனா அந்த சிந்தனை எடுத்துக்கொள்ளாதன்னு அர்த்தம். சொல்லுங்க. take no thought. இப்போ முன்னாடி AC ரிமோட் இருக்கு. டேக் இது என்ன பண்றேன்? டேபிள்ல இருந்து எடுத்துக்கிட்டேன், தூக்கிட்டேன். யாரோ எனக்கு கொடுக்குறாங்க, அதை இந்த ரிமோட்டை நான் வாங்கிக்கிட்டேன். தம்பி எனக்கு இந்த ரிமோட்டை கையில கொடுக்குறாருன்னா கொடுக்குறாரு, நான் என்ன பண்ணிட்டேன்? எடுத்துக்கிட்டேன், டேக் பண்ணிட்டேன். இப்போ இந்த கவலை என்னன்னா, நம்ம இப்படி வருமா, வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? அதை இப்படி டேக் பண்ணக்கூடாதான், எடுத்துக்க கூடாதான். அப்படி எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்னா, உங்க ஜீவன்ல 1 மணி நேரத்தை நீங்க என்ன பண்றீங்க? வேஸ்ட் பண்றீங்க, குறைக்கிறீங்க. உங்க ஆரோக்கியத்தை நீங்களே குறைக்கிறீங்க. அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணணும்னா, எந்த தாட் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க என்ன பண்ணணும்? டேக் பண்ணிக்கணும். உங்க முன்பாக 2 ஆப்ஷன் இருக்கு. விசுவாசத்தை நான் சிந்திக்க போறேனா, தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க போறேனா, கவலையை சிந்திக்க போறேனா அப்படின்னு 2 இருக்கு. நீங்க இதை எடுத்துக்க போறீங்களா, இதை எடுத்துக்க போறீங்களான்றது உங்க சாய்ஸ். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள்னு ஆண்டவர் உபாகமத்துல சொல்றாரு. அதனால நீங்க எதை தெரிந்து கொண்டு சிந்திக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். எதை நீங்க தெரிந்து கொண்டு பேசுகிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அதனால வாசம் நம்ம என்ன வாசம்? ஆபிரகாமை நோக்கிப்பார், அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை நான் பெருக பண்ணினேன். ஏன் நான் ஆபிரகாமை பார்க்கணும்? ஏன்னா ஆபிரகாம் கவலைன்ற தாட் அவன் எடுத்துக்கல.
கவலை அவன் பேசல. மெசேஜ் வெர்ஷன்ல நம்ம வாசிச்சோம். கவலை என்ன பண்ணல, அவனுக்கு பிரச்சனை இருக்கிறத அவன் என்ன பண்ணல, பேசல. அதை அவன் என்னல, அதை அவன் பேசலன்னு மெசேஜ் வெர்ஷன்ல போட்டிருக்கு. நம்முடைய பேச்சுக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் வல்லமை இருக்குன்றதுனால இதை சிந்திக்காதன்னு சொன்னா அதை நம்ம சிந்திச்சுட்டு இருப்போம். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, எதை நம்ம சிந்திக்கணுமோ அதை நம்மளை சிந்திக்க சொல்றாரு. வானத்தின் நட்சத்திரங்களை பார், பூமியின் கடல்கள், பூமியின் என்ன பண்ணு மணலை பார், அதை போல ஒரு சந்ததி இருக்குன்னு சொல்றாரு. அதனால இன்னையில இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நான் எதை சூஸ் பண்ணி சிந்திக்கணும்ட்டு எனக்கு என்ன இருக்கு, ஒரு வல்லமை இருக்கிறது, எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சோகமான தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கா, உடனே ஒரு விழிப்புணர்வுக்குள்ள வாங்க, ஒரு அலர்ட்னஸ்குள்ள வாங்க. இதை நான் சிந்திக்க கூடாது, எனக்கு சிந்திக்கணும், நான் எதை சிந்திக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரோ அதை நான் சிந்திக்க போறேன் அப்படின்னு வார்த்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. ஒரு மெசேஜை போட்டு கேட்க ஆரம்பிங்க. ஒரு துதி பாடலை போட்டு துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை பேச ஆரம்பிங்க. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை பால், பூமியின் என்ன பண்ணு, மணலை பாரு அப்படின்றாரு. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வசனத்தை பிரிண்ட் அவுட் எடுங்க, உங்க வீட்டுல ஒட்டுங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுங்க, இந்த வார்த்தையும் வாழ்க்கையில நிறைவேறும், நன்றி ஆண்டவர், இந்த வார்த்தையும் வாழ்க்கையில் நிறைவேறும், நன்றி ஆண்டவர்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் விசுவாசத்தின் வல்லவனாவீங்க. அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிப்பீங்க. ஓகே, நீங்க நம்ம ஒரு பெரிய சப்ஜெக்டை ரொம்ப சுருக்கி உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி கற்றுக் கொடுத்துருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதித்திருக்கிறது. இந்த வார்த்தைக்காக நீங்கள் விதைக்க விரும்பினால், தேவனுடைய ராஜ்யத்தில் எங்களோடு சேர்ந்து நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட விரும்பினால், இந்த அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே நம்பருக்கு உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் டேக் நோ தாட், நான் எதை எடுக்க போறதில்ல, ஹோல்ட் ஆன் அப்படின்னு நினைவில போட்டிருக்கு. அபைட் இன் மை வேர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. யோவான் 8 வார்த்தையில அபைடா இருக்க போறேன். தேவனுடைய வார்த்தையில அபைடா இருக்க போறேன். தேவனுடைய வார்த்தையை நான் ஹோல்டு பண்ண போறேன். கவலைகளை நான் டேக் பண்ண மாட்டேன், அதை நான் விட்டுருவேன். ஆனா இயேசு சொல்லியிருக்கா, டேக் நோ தாட் ஆஃப் வரியிங். எது ட்ரெஸ் இல்லையா, எனக்கு அது இல்லையா, இது இல்லையா, அந்த தாட்ஸ் எல்லாம் நான் எடுக்க போறது இல்லை. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த போறேன். உங்க முன்னாடி இருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு, கூகுள் பேக்கு நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து நீங்க என்ன பண்ணலாம், விதைக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய களஞ்சியங்களை பூரணமாய் ஆசீர்வதித்து நிரம்பி வழிய செய்வார் என்ற இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, இன்னைக்கு விதைக்கிற ஒவ்வொரு மேலேயும் நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். அப்பா, அவங்க வாழ்க்கையில பெருகட்டும், பழுகட்டும், அவங்க சொந்த வீடுகள் வாங்கட்டும், வாகனங்கள் வாங்கட்டும், அவங்க நிலங்கள் வாங்கட்டும், அவங்களுடைய பிஸ்னஸ் பெருகட்டும், அவங்க சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும். அப்பா, இன்னைக்கு அவங்க எவ்வளோ விதைக்கிறாங்களோ அதை விட 1000 மடங்கு அவர்கள் அறுக்கட்டும் என்று இயேசு நாமத்தில் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுடைய வருமானங்கள் ரெட்டிப்பாய் மாறட்டும். இந்த புதிய வருடம் 2026 அவங்க வாழ்க்கை போன வருஷத்தை விட இந்த வருஷம் மிகச்சிறந்த வருடமாய் அவர்களுக்கு இருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.